ஒரு வினோதமான பட்ஜெட்டை, பூஜ்ஜிய லெவல் பட்ஜெட்டை இன்னைக்கு வேளாண் மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இன்றைய வேளாண் பட்ஜெட்டு தொடர்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்துக்களை எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் விளக்கமாகவும் சிறப்பாகவும் சொல்லியிருக்கிறார். இந்த வேளாண் பட்ஜெட் என்பது கிராமத்தில் சொல்லுவாங்க, புள்ள தலையும் காயக்கூடாது, என்ன குடமும் குறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தலையும் காயாமல் குடமும் குறையாமல் ஒரு வினோதமான பட்ஜெட்டை, பூஜ்ஜிய லெவல் பட்ஜெட்டை இன்றைக்கி வேளாண் மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். வேளாண் மக்கள் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். கூட்டுறவு சங்கங்களில் வாங்கியிருக்கக்கூடிய கடனில் தேர்தல் வாக்குறுதியைப் போல அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்தார்கள். அது முற்றிலும் மாறாக எதுவுமே சொல்லப்படவில்லை. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் 2 கோடி ரூபா, 1 கோடி ரூபா, 50 லட்சம் ரூபா என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர எந்த விதமான வளர்ச்சிக்கான பாதை அதில் இல்லை. ரெண்டாவதாக, இப்போ எங்கள் ஊரில் கீழ்வேலூரில் அக்ரிகல்ச்சர் காலேஜ் தொடங்கப்பட்டு 7 வருஷம் ஆகுது. இன்னைய வரைக்கும் அடிக்கல் கூட நாட்டலை, ஒரு கட்டடம் இல்லை. முதல் வருஷத்து பிள்ளைங்க மட்டும்தான் அங்கே படிக்குது. அடுத்த வருஷத்து பிள்ளைங்க எல்லாரும் தஞ்சாவூரில் ஈச்சங்கோட்டைக்கு அனுப்பப்படுறாங்க. அதுக்கு கூட எந்த விதமான நிதி ஒதுக்கீடோ கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றோ எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வேளாண்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஹாஸ்டல் வசதிக்காக 10 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இதுதான் மாணவர்களுக்காக இந்த அரசு இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கக்கூடிய தொகையை மொத்தமே அவ்வளவுதான், எதுவுமே இல்லை. அதாவது உணவு தேவை என்பது மிக 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 அவசியமானது. பணத்தை யாரும் சாப்பிட முடியாது, உணவு தான் சாப்பிடணும். உணவை தரக்கூடியது வேளாண்மை. இந்த வேளாண்மை என்பது இரு கண்களை போன்றது. இதற்கு இந்த அரசு கண்டுகொள்ளாத ஒரு நிலை இருக்கிறதே தவிர, கண்டுங்காணாமல் போயிருக்கிறார்களே தவிர, இதற்கு விரிவான விளக்கமான தேவையான உதவியை அல்லது இதற்கான சிறப்புகளை இந்த பட்ஜெட்டில் காட்டவில்லை, கொண்டு வரவில்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.